கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக யோபு 5வது அதிகாரம் 9வது வசனமும் 9வது அதிகாரமும் 10வது வசனமும் நாம் இன்று வாசித்து தியானிக்கப் போகிறோம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று நாம் இதில் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லை. யோபுடைய வாழ்க்கையில் அவர் செய்தார். யோபுடைய வார்த்தையின்படியே அவர் செய்ததாக நாம் பார்க்க முடியும். யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நஷ்டங்கள், எவ்வளோ இழப்புகள் வந்த போதிலும் அவருடைய மனைவி அவரை தூசித்து, ஜீவனுள்ள தேவனை தூசித்து நீ சாகு என்று சொன்ன போதிலும் கூட என்ன செய்தார்? ஸ்திரமாக ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு உறுதியாக இருந்த காரணம், நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். அதே போல் இந்நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், பிரச்சனைகள், இழப்புகள் வந்திருக்கலாம். நாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் யோபு மனைவி சொன்னது போல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீ ஆராதிக்கிற தேவனெல்லாம் ஒன்றுமே செய்யலல்ல, எத்தனை பேர் இறந்துட்டாங்க, உன் 10 பிள்ளைங்களும் இறந்து போச்சு, என்ன ஒரு தெய்வம் அப்படின்லாம் சொல்லி நீ அங்கே போகிறத விட, அந்த தெய்வத்தை வணங்குறத விட நீ இங்கே வந்து பார், அந்த மந்திரவாதிகிட்ட போய் பார், அங்கே போய் பார், அங்கே போய் ஒரு ஆடு பலி செலுத்து, ஒரு கோழி பலி செலுத்திப்பார், உன் தேவிகள் உன்னை அந்த கடவுளை ஆசீர்வதிப்பார் என்று எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. மனைவி சொன்னது போல் ஹல்லேலூயா, மனைவி அந்த தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ என் பாவம் யோபு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்தபோது நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். அப்போ இவர் கஷ்டப்படும் போது அவரால் நன்மை பெற்றவர்கள் கொஞ்சம் பரிதாபப்படுவாங்கள்ல, அப்போது அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க மத்தியில் தான் என்ன சொல்கிறாருன்னா, என் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த வார்த்தை சொன்னோன்னு ஜனங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, பாவம் நினச்சியா கடவுளே இந்த மனுஷனுக்கு இழந்து போன இந்த மிருகங்களாவது கொடுங்கய்யா, அதை வச்சா பிழைச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் தேவன் செய்தது பார்த்தீங்களா, அந்த இழந்து போன மிருகங்கள் மாத்திரமல்ல, இழந்து போன பிள்ளைகளையும் தேவன் கொடுத்தார். அதுதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். அவங்க மனைவியுடைய சுபாவத்தையே மாற்றி அவங்களோடு சேர்ந்து வாழ்ந்து 10 குழந்தை மறுபடியும் பெற்றெடுக்க உதவி செய்தாரே, அதுதாங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பங்களில் ஒருவேளை உங்கள் மனைவி உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் உங்களை எதிர்த்து பேசுகிறவங்களாக இருக்கலாம், விரோதமாக பேசுகிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் புருஷன் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டோடைய வசனத்தை உறுதியாக பிடித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீங்கன்னா தேவன் அவர்களையும் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். யோபுடைய மனைவியை தேவன் மாற்றினாரானால் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற உங்கள் குடும்பத்தில் உள்ள நபரை தேவன் முதலாவது மாற்றுவார். அதற்கு பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை தேவன் மாற்றுவார். அதற்கு பிறகு சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில் மாற்றுவார். நிச்சயமாக மாற்றம் நடக்கும். ஒரு மனுஷனையும் மாற்ற எந்த மனுஷனால் முடியாது, ஆனால் தேவனால் முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தை உறுதியாக பற்றி கொள்ளலானா, என் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர் என்று நீங்கள் விசுவாசத்தோடு பொறுமையோடு இருப்பீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருங்க. எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லைங்க, எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லை.
அவர் நல்லவர், அவர் வல்லவர். யோபுக்கு இழந்து போன மிருகங்கள் மாத்திரமல்ல, 10 குழந்தையும் அற்புதமாக ஆசீர்வாதமாக தேவன் திரும்ப கொடுத்தாரானா உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும், நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அவர் ரெட்டிப்பாக அவர் தர விரும்புகிறாருங்க. கண்களை மூடும், செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளாண்டவர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி. துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல்படுத்தினீர், உமக்கு நன்றி. யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய ஒரு விசுவாசம் கொடுத்திருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீ செய்கிறவர். அதே போல் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீ செய்தீங்கப்பா. அதே போல் என் நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு, கண்ணீரோடு, நிந்தையோடு, அப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க நினைக்கிறதற்கு மேலாக பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடும், ஒவ்வொரு குடும்பங்களில் தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவீராக. போகும்போது வரும்போது பிரயாணங்கள் காத்துக்கொள்வீராக. பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாக சுகமாக காத்துக்கொள்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தினால் சுகத்தினால் வழிநடத்துவீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும். கடன் பிரச்சனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கடன்கள் அடைக்கப்படுவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.